ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு புரொஃபசர் அகாடமி. இன்றைய தினத்துல நம்மளுடைய இஸ் 30 டேஸ் ஃப்ரீ கோர்ஸ்ல 25வது நாள். சரிங்களா? 24 நாட்கள் வந்து நம்ம வெற்றிகரமா முடிச்சுட்டோம். ஸோ இதுவரைக்கும் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டி, சைக்காலஜி, ஜியோகிராஃபி, சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் தென் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சோசியல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நம்ம எல்லாமே இந்த கோர்ஸ்ல எப்படி கவர் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன, இந்த இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன, அத வந்து எக்ஸாம் எக்ஸாம் பேஸ்டா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து எந்த சப்ஜெக்ட் படிச்சா நம்ம ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற பேஸ்ல வந்து 2022, 2023 கொஸ்டின் பேப்பரை வந்து பேஸ் பண்ணி நம்ம எது ஸ்கோரிங் சப்ஜெக்ட் எது வந்து ஸ்கோரிங் டாபிக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு செலக்ட் பண்ணி சில சப்ஜெக்ட்ஸும் சில டாபிக்ஸும் உங்களுக்கு இந்த 30 டேஸ் ஃப்ரீ கோர்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஐ ஹோப் எல்லாருமே நீங்க நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து வெறும் 5 நாட்கள் தான் இருக்குது. இந்த 5 நாட்களும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இதுவரைக்கும் என்ன ஒரு மோட்டிவோட நீங்க படிச்சுட்டு இருந்தீங்களோ, அதே மோட்டிவோட இந்த 5 டேஸையும் படிச்சு கம்ப்ளீட் பண்ணிருங்க. எக்ஸாம் எப்ப வேணாலும் இருந்துட்டு போது. நீங்க அத பத்தி கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஆனா இந்த 30 டேஸ நீங்க செக்யூரா பயன்படுத்துனீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ்ல உங்களுக்கு 60-70% உங்களுக்கு வந்து கவர் ஆயிடும். ஓகேவா? சரி. இந்த அ க க எக்கனாமிக்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்கனாமிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து லாஸ்ட் 22 அண்ட் 25ல வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு 5 கொஸ்டின்ஸ் 4 டூ 5 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்குது. அதுவும் 2023ல 5 கொஸ்டின் தான் இருக்குது. இந்த 5 கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து 10த் ஸ்டாண்டர்ட்ல இருந்தும், 11த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின், 12த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேலன்ஸ் 1 கொஸ்டின் வந்து தட் இஸ் ரிலேட்டட் டூ கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ மொத்தமே வந்து உங்களுக்கு 4 டூ 5 கொஸ்டின் தான் வந்து எக்கனாமிக்ஸ்ல இருந்து வந்திருக்கு. ஓகேவா? அப்ப 2 கொஸ்டின் வந்து 10த்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்ம 10த்ல வந்து ஒரு 5 லெசன்ஸ் இருக்கு. இந்த 5 லெசன்ஸ நீங்க கம்ப்ளீட்டா படிச்சாலே போதும். உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள்ல உங்களால 2ல இருந்து 3 கொஸ்டின் உங்களால ஆன்ஸர் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப 6ல இருந்து 9த் வரைக்கும் படிக்க வேணாமா? 11த், 12த் படிக்க வேணாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப பண்றது வந்து 60 பிளஸ் மார்க்ஸுக்கு நம்ம எப்படி வந்து ஸ்கோர் பண்றது? இந்த 30 டேஸ்ல அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்ததானா, உங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? கண்டிப்பா 6ல இருந்து 9த்தும், 11த், 12த்தும் நீங்க கவர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 10த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். அதுல 5 லெசன்ஸ் இருக்குது. அந்த 5 லெசன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப புரியிற விதமா ஈஸியா எக்ஸாம் பேஸ்டு நம்ம என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த கிளாஸ் உங்களுக்கு போகப்போது. ஓகேங்களா? ரைட். ஸோ இன்னைக்கு டாபிக் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த 10த்ல வந்து என்ன லெசன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஜிடிபி அது வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றது வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு வச்சுக்குவோமே. இப்போ இது எதுக்காக வந்து இத வந்து கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது இத வச்சு தான் வந்து கணக்கிடுறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு நாட்டுக்குள்ள இப்போ வந்து இத வந்து எத பேஸ் பண்ணி வந்து கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு கடைக்கு போனா, அந்த கடையில நம்ம ஏதாவது ஒண்ணு ஆர்டர் பண்ணி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹோட்டல்ல போய் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்குனீங்கன்னா, நீங்க வாங்கக்கூடிய அந்த ஃபுட் ஐட்டம் வந்து உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த ஃபுட் ஐட்டத்த செய்றவங்க அந்த நீங்க வாங்கக்கூடிய அந்த ஃபுட் ஐட்டம் வந்து நீங்க குட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த குட்ஸ வந்து அந்த ஃபுட்ட வந்து செய்றது யாரு? அதுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணியிருப்பாங்களே, அத செஞ்சவங்க இருக்காங்கல்ல. அத வந்து நம்ம சர்வீஸ்ன்னு சொல்றோம். இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இது 2த்துக்குமே பண்டம் மற்றும் பணிகள் இது 2த்தையும் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார வளர்ச்சியில 2 ஐட்டமா அதாவது 2 எலமெண்டா எடுத்துக்கிறாங்க. இந்த 2 எலமெண்ட்டையும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் பண்ணி தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிய என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்கிடுறாங்க. ஓகேவா? அப்ப ஜிடிபி அப்படின்றது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள அது வந்து ஒரு ஆண்டா இருக்கலாம், இல்ல வந்து காலாண்டா இருக்கலாம், இல்ல அரையாண்டா இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உற்பத்தி செய்யப்படுகிற பணிகளா இருக்கட்டும், இல்ல வந்து பண்டங்களா இருக்கட்டும். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இது 2யுமே வந்து என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையில எடுத்து தான் வந்து இந்த ஜிடிபி வந்து கணக்கிடுறாங்க. சரிங்களா? இந்த ஜிடிபி அப்படின்ற கான்செப்ட்ட ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைமன் குஸ்னெட்ஸ் அப்படின்றவர் தான் 1934ல வந்து இந்த நவீன ஜிடிபிய வந்து என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. ஓகேவா? ஜிடிபின்னா என்னன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி. இது எப்படி வந்து கால்குலேட் பண்றது? ஜிடிபிய எப்படி கால்குலேட் பண்றாங்க?
ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு நாடுன்னு எடுத்துட்டா, அந்த நாடு நாடு முழுமை இப்ப இந்தியான்னு எடுத்துட்டா, இந்தியா முழுமைக்கும் நடக்கக்கூடிய பண்டங்களா இருக்கட்டும், பணிகளா இருக்கட்டும். குட்ஸ் வந்து ரெடி பண்றது, அந்த குட்ஸ ரெடி பண்றதுக்கான அந்த சர்வீஸ், பண்டங்கள் மற்றும் பணிகள். இது எல்லாமே சரி. இப்ப அந்த குட்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபினிஷ்டு குட்ஸா மாறிடுச்சு அப்படின்னா, அது கன்சியூமருக்கு போகணும். நுகர்வோருக்கு போகணும். அந்த நுகர்வோருக்கு போய் சேர்ற வரைக்கும் அது என்ன நடக்குது? அங்க ப்ராசஸ் நடக்கும் இல்லையா? இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க? இதுக்கான இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. கன்சம்ப்ஷன் நடக்கும், இன்வெஸ்ட்மென்ட் நடக்கும். இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா கன்சம்ப்ஷன் நடக்கும். அடுத்து இதுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத ரெடி பண்றதுக்கு நம்மளுக்கு நெறைய என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட்டோட சேர்த்து நெறைய எக்ஸ்பென்சஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது இல்லாம இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்றுமதி பண்ணுவோம், இறக்குமதி பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து வெளிநாட்டுல இருந்து வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்த்து தான் ஜிடிபிய வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன பண்றாங்க, ஜிடிபிய வந்து கால்குலேட் பண்றாங்க. இப்ப ஜிடிபி இப்படின்றதுக்கு இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன? அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்ன அப்படின்றது இந்த ஜிடிபிய வச்சா தான் தெரியும். ஜிடிபி இருந்தா மட்டும் தான் தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன் அப்படின்றத வந்து நம்மளால ட்ராக் பண்ண முடியும். பணவீக்கம் மற்றும் பண இழப்பு அப்படின்றது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உலக அளவில நம்மளுடைய நம்மளுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு? அப்படின்றத இந்த ஜிடிபி இருந்தா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அடுத்து வந்து நம்ம நாட்டினுடைய வாங்கும் திறன், பர்ச்சேசிங் பவர். இத வந்து இத வந்து கால்குலேட் பண்றதுக்கும் இந்த ஜிடிபி ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கடுத்து வந்து பப்ளிக் செக்டார் அனாலிசிஸ் பண்றதுக்கும், எக்கனாமிக் அதாவது திட்டமிடலுக்கும் வந்து கண்டிப்பா இந்த ஜிடிபி ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேவா? இந்த ஜிடிபியினோட லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மார்க்கெட்ல வந்து விற்கப்படாத பொருட்கள் இருக்கு இல்லையா? அதுல அதாவது யாருமே வாங்கல. விக்காம இருக்குது அப்படின்னா, அத வந்து என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிபில கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி வந்து என்ன ஆயிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல் ஆயிருந்தா மட்டும் தான் அது கணக்குல வருது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து தரம் வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ்மென்ட்ட வந்து என்ன செஞ்சுக்க மாட்டாங்க, கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்து வந்து இதுல வந்து என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை தரத்த வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் வந்து ஹாப்பி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. ஓகேவா? ரைட். ஸோ லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஜிடிபி அப்படின்றது ஒண்ணு விற்கப்படாத பொருளுக்கு என்ன கிடையாது ஜிடிபிக்குள்ள வராது. விற்கப்படாத பொருட்கள் அதோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா அந்த செலவு வந்து இதுல கணக்குல வராது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துச்சுன்னா, அதுவும் இதுல கணக்கு வராது. வாழ்க்கை தரம் நம்மளுடைய லைஃப் குவாலிட்டி என்ன அப்படின்றதும் இதுல வந்து என்ன செய்யாது, கணக்குல வராது. இதுதான் வந்து ஜிடிபியினுடைய லிமிட்டேஷன். எஸ்டிமேஷன் எப்படி வந்து இத மதிப்பீடு பண்றாங்க அப்படின்னு இது யார் மதிப்பீடு பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய புள்ளியியல் நிறுவனம் சிஎஸ்ஓ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் அதுதான் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிடிபிய வந்து கால்குலேட் பண்ணுது, எஸ்டிமேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? ஸோ இது வந்து ஐஐபி, சிபிஐ அப்படின்ற இண்டஸ்ட்ரியல் சர்வேஸ் மூலியமா இத என்ன பண்றாங்க? எஸ்டிமேட் பண்றாங்க. ஓகேங்களா? ஜிடிபிய வந்து ஒரு ஜிடிபி அப்படின்றது எத பேஸ் பண்ணி உருவாகுது? இப்போ நம்ம இந்திய பொருளாதாரம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியால ஒரு 3 விதமான செக்டார்ஸ் இருக்கிறாங்க. பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், அப்புறம் வந்து டெர்ஷியரி செக்டார். முதன்மை துறை, 2ஆம் துறை, 3ஆம் துறை. முதன்மை துறையில யார் வருவா? அஃப்கோர்ஸ் விவசாயம் தான் வரும். அக்ரிகல்ச்சர். 2ஆம் துறையில யார் வருவா? தொழில் துறை. 3ஆம் துறையில வந்து யார் வருதா? சேவைகள் துறை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த இந்திய பொருளாதாரத்தினுடைய முக்கியமான 3 துறைகள். ஓகேவா? சரி. இப்போ அம் இப்ப இந்த ஜிடிபி இருக்கு இல்லையா? அந்த ஜிடிபி மாரியே ஒரு நாட்டினுடைய வருமானத்தை கணக்கிடுறதுக்கு வேற என்னென்ன இதெல்லாம் இருக்கு, எலமெண்ட்லாம் இருக்குது. ஓகேவா? அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். தேசிய வருமானம் அப்டின்னா என்ன? முதல்ல நேஷனல் இன்கம். நாட்டு வருமானத்த எப்படி கால்குலேட் பண்றது? அதுக்கு தான் ஒன் ஆஃப் த எலிமெண்ட் வந்து என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிடிபி அப்டின்றது. ஓகேங்களா? இத மாரி இன்னும் நெறைய இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நாட்டு வருமானம்னா என்னன்னு பார்த்துருவோம். நேஷனல் இன்கம். அதாவது டோட்டல் மனி வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் புரொடியூஸ்ட் இன் எ இயர். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஆண்டில் வந்து உற்பத்தியான இறுதி பொருட்கள், ஃபைனல் ப்ராடக்ட்ஸ், பினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா? அது அதனுடைய சர்வீசஸ் இது எல்லாத்தினுடைய பண மதிப்ப தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்கம். அந்த வித்தின் அ இயர்க்குள்ள ஓகேவா? வந்து உற்பத்தி செய்யப்படுகிற பினிஷ்டு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இதுக்கான பண மதிப்பு. டோட்டல் மனி வேல்யூ அதுதான் வந்து நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ரைட். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன தெரியும்? ஜிடிபி தெரியும் இல்லையா? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்டின்னா நம்மளுக்கே நல்லாவே தெரியும். இது என்ன பண்றாங்க? இது எப்படி கால்குலேட் பண்றாங்க? அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இது பாருங்க.
ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்றாங்க? சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னு கொடுக்குறாங்க. சி அப்படின்றது கன்சம்ஷன், எந்த அளவுக்கு நுகர்வு இருக்குது. அதுதான் சொன்னேன். ஜிடிபில எதை எடுக்க மாட்டாங்க? விற்கப்படாத அன்பெய்டு குட்ஸை வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கன்சம்ஷன், நுகர்வு செய்யப்பட்ட பொருட்களை மட்டும்தான் எடுப்பாங்க. சரியா? அதை மட்டும் தான் கணக்கில் எடுத்துக்குவாங்க. அடுத்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்காக அரசு செய்கிற செலவுகள். ஓகேங்களா? சோ இது 3யும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணிட்டு, கடைசியா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் மைனஸ் எம். எக்ஸ்னா எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஏற்றுமதியிலிருந்து இறக்குமதி என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழிச்சது போக மிச்சம் இருக்கிற இந்த 4யும் வந்து ஆட் பண்ணா, அதுதான் ஒரு நாட்டினுடைய ஜிடிபி அப்படின்னு. ஓகேவா? இப்ப ஜிடிபி அப்படின்றது என்ன அப்படின்னா, கன்சம்ஷன் பிளஸ் இன்வெஸ்ட்மென்ட் பிளஸ் கவர்ன்மென்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் பிராக்கெட்ல எக்ஸ் மைனஸ் எம். எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோ. சரியா? இப்போ கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், மொத்த தேசிய தயாரிப்பு. மொத்த தேசிய தயாரிப்பு. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தா நம்ம ஜிடிபி பார்த்தோம்ல. ஜிடிபியோட சேர்த்து ஒண்ணே ஒண்ணு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்எஃப்ஐஏ. என்எஃப்ஐஏ அப்படின்றது, இது என்னது? நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். அப்ராட்ல இருந்து வரக்கூடிய நிகர வருமானம். அத தான் வந்து இதோட சேர்த்துக்கிறோம். மத்தபடி வந்து ஜிடிபி மாதிரியே தான் வந்து இந்த ஜிஎன்பியும் வரும். ஓகேங்களா? சோ இத வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க? இந்த சி பிளஸ் ஐ பிளஸ் ஜியோட இப்ப எக்ஸ் மைனஸ் எம்மோட சேர்த்து இந்த என்எஃப்ஏயும் என்ன செஞ்சுடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணிடுறாங்க. அப்போ என்எஃப்ஐஏ அப்படின்றது என்னது? நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய நிகர வருமானம். இப்ப நம்மளுடைய இந்திய நாட்டுக்காரங்களே வந்து வேற வெவ்வேறு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிறாங்க இல்லையா? சோ அவங்க வந்து அவங்களுடைய வருமானமும் இதுல கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபில என்ன செய்யாது என்ன செய்ய மாட்டாங்க? அவங்களுடைய வருமானத்த கணக்குல எடுத்துக்கிற மாட்டாங்க. ஓகேவா? ரைட். சோ இது தவிர்த்து இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் நேஷனல் ப்ராடக்ட். இதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டினுடைய வருமானத்தை கணக்கிடுறதுக்கான இன்னொரு ஒரு எ எலமெண்ட்ன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? நெட் நேஷனல் ப்ராடக்ட், நிகர தேசிய தயாரிப்பு. ஓகேங்களா? சோ என்என்பி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் நேஷனல் ப்ராடக்ட். இத வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல மொத்த தேசிய தயாரிப்பு. இதுல இருந்து டெப்ரிசியேஷன், தேய்மானத்த வந்து கழிச்சுட்டோம் அப்படின்னா, அதுதான் வந்து நிகர தேசிய தயாரிப்பு. அதுதான் வந்து என்னது? நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். என்என்பிய வந்து என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்என்பி கால்குலேட் பண்ணணும்னா, ஜிஎன்பில இருந்து டெப்ரிசியேஷன மைனஸ் பண்ணணும். நிகர தேசிய தயாரிப்புல இருந்து மொத்த தேசிய தயாரிப்புல இருந்து டெப்ரிசியேஷன கழிச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கு பேர் தான் வந்து நிகர தேசிய தயாரிப்பு. ஓகேவா? அடுத்து வந்து நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அடுத்த எலிமெண்ட் என்னதுன்னா, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்டிபி அப்படின்றது. இதுக்கு தமிழ்ல என்னன்னா, நிகர உள்நாட்டு தயாரிப்பு. இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்கோம்? அங்க வந்து ஜிஎன்பி எடுத்திருக்கோம். இங்க நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்றதுனால இங்கேயும் வந்து ஜிஎன்பி எடுத்திருக்கோம். இங்க வந்து டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றதுனால இங்க வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ட வந்து எடுத்திருக்கோம். அதுல இருந்து டெப்ரிசியேஷன மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேவா? மத்தபடி 2மே வந்து என்னதான்? 2மே ஒண்ணு தான். ஓகேங்களா? இத ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. சரி. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர் கேபிட்டா இன்கம். தலா வருமானம். சரியா? தலா வருமானம். இந்த தலா வருமானம் அப்படின்ற இந்த இந்த கான்செப்ட்ட ஃபர்ஸ்ட் யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாதாபாய் நௌரோஜி வந்து சொல்லியிருப்பாரு. 1867ல என்ன செஞ்சிருப்பாரு, தாதாபாய் நௌரோஜி அவருடைய பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற புக்ல வந்து இந்த தலா வருமானம் அப்படின்ற கான்செப்டை ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருப்பாரு. சரி, இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க. இது முதலில் தலா வருமானத்தை பற்றி அந்த கான்செப்ட்ட முதல்ல சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? தலா வருமானம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. நாட்டினுடைய மொத்த வருமானம் இருக்குல்ல, நாட்டு வருமானம். அத வந்து மொத்த நாட்டு மக்கள் தொகையினால டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலா வருமானம். ஓகேவா? இப்போ ந க இப்ப நாட்டினுடைய மக்கள் தொகை வந்து ஒரு 10,000 வச்சுக்குவோமே. ஓகேங்களா? தேசிய மக்கள் தொகை வந்து கீழ வந்து ஒரு 2,000 போடுங்க. அப்ப என்ன வரும்? 5 வருமா? சோ அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர் கேபிட்டா இன்கம். ஓகேங்களா? ம் நாட்டினுடைய தேசிய மொத்த வருமானம் எவ்வளவோ அத மேல போட்டு, அதுக்கு கீழ வந்து மொத்த மக்கள் தொகைய போட்டு டிவைட் பண்ணோம்னா, அதுதான் வந்து பிசிஐ. தேசிய சாரி தலா வருமானம் அப்படின்றது. அடுத்து வந்து 2 என்னன்னா, பெர்சனல்
பெர்சனல் இன்கம் அண்ட் டிஸ்போசல் இன்கம். தனிப்பட்ட வருமானம் மற்றும் செலவிட தகுதியான வருமானம்னு 2 இருக்குது. சரியா? பெர்சனல் இன்கம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு தனி மனுஷனோட தனிப்பட்ட வருமானம். டிஸ்போசல் இன்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்சனல் இன்கம்ல இருந்து எத மைனஸ் பண்ணிடணும்? டைரக்ட் டாக்ஸஸ் இருக்கு இல்லையா? நேர்முக வரிகள். அத வந்து மைனஸ் பண்ணா அதுக்கு பேர் தான் வந்து டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு அர்த்தம். சரியா? பெர்சனல் இன்கம் அப்படின்றது ஒருத்தருடைய தனிப்பட்ட வருமானம். டிஐ அப்படின்றது என்னன்னா டிஸ்போசல் இன்கம். தட் இஸ் டிஐ மைனஸ் டைரக்ட் டாக்ஸஸ். ஓகேங்களா? பெர்சனல் இன்கம்ல இருந்து நேரடி இது நேர்முக வரிய வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா, அதுக்கு பேர் தான் வந்து செலவிட தகுதியான வருமானம் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நெட் நேஷனல் ப்ராடக்ட், இந்த ஜிடிபி, என்என்பி, என்டிபி இதுல இருந்தெல்லாம் வந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்து நெறைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதனால இந்த கான்செப்ட்ட நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரைட். இப்போ இந்த ஜிடிபி தான் வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியவே வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த ஜிடிபிக்கு வந்து ஒவ்வொரு செக்டாரும் எந்த அளவுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் குடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க. இதுல எது அதிகமா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு பாருங்க. 54.5 54.5 என்னது? பணிகள் துறை. அதுதான் வந்து அதிகமான பங்களிப்ப குடுத்திருக்குது. இது வந்து எப்பன்னா 2018ல இருந்து 19 ரேஞ்ச்ல குடுத்திருக்காங்க. நம்ம புக்ல அவ்வளவுதான் அப்டேட் வந்திருக்குது. ஓகேங்களா? 54.4% எது குடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பணிகள் துறை தான் குடுத்திருக்குது. வேளாண்மை பாருங்க அப்படின்னு வேளாண்மை வந்து எவ்வளவு குடுத்திருக்குது? 15.87. ஓகேங்களா? அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 7.54. ஓகேங்களா? இல்ல. கட்டுமானம் தான் 7.54. பொது நிர்வாகம், பாதுகாப்பு, பிற பணிகள் வந்து 16.83. ஓகேங்களா? சோ இப்படி ஒவ்வொரு துறையும் எந்த அளவுக்கு ஜிடிபில வந்து அதனுடைய கான்ட்ரிபியூஷன குடுத்திருக்குன்றது வந்து இந்த சார்ட்ல வந்து நம்மளுக்கு பை சார்ட்ல வந்து குடுத்திருக்காங்க. ஓகேவா? பாருங்க. ரைட். இப்போ நம்ம சொல்றோம் ஜிடிபிய வச்சு தான் வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிய வந்து என்ன செய்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கணக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ பொருளாதார வளர்ச்சிக்கும், பொருளாதார முன்னேற்றத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? பொருளாதார வளர்ச்சிக்கும், பொருளாதார முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும். முதல்ல பொருளாதார வளர்ச்சினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பொருளாதாரத்தில் உற்பத்தியில் நேர்மறை அளவு மாற்றத்தை கொடுக்கும். அதாவது வந்து ஒரு பர்ட்டிகுலர் பீரியடுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா, புரொடக்ஷன்ல வந்து ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். அதுக்கு பேரு தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் உற்பத்தியில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு HDIயின் குறியீட்டின் முன்னேற்றம், வாழ்க்கை தரத்தில் உயர்வு, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சி குறியீட்டை குறிக்கிறது. அதாவது பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது ஒன்லி வந்து என்னது புரொடக்ஷன் இத மட்டும் தான் வந்து சொல்றாங்க. அதுல வந்து இம்ப்ரூவ்மென்ட் இருக்கணும். அத வச்சு ஒரு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா, அதுதான் பொருளாதார வளர்ச்சி. ஆனா பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஓவராலா எல்லாருமே சேர்ந்து குரோ ஆகுறது. சரிங்களா? சோ அப்ப வந்து அது என்ன நடக்கும்? இந்த பொருளாதார வளர்ச்சியோட சேர்ந்து HDIயோட அதாவது ஹியூமன் டெவலப்மென்ட் இன்டெக்ஸ் இருக்குல்ல, அது அது அதிகமாகணும். அடுத்து வந்து மொத்த மகிழ்ச்சி குறியீடு இருக்கு இல்லையா? இந்த க அ மொத்த முகர்ச்சி குறியீடு இதுவும் வந்து அதிகரிக்கணும். அதே மாரி ட டெக்னிக்கலா நம்ம வந்து என்ன செய்யணும், அதிலேயும் வந்து இம்ப்ரூவ் ஆகணும். இது எல்லாம் சேர்ந்து தான் என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார முன்னேற்றம் உருவாகுது. ஓகேங்களா? அது மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது, அது வந்து நார்மலான லெவல்ல தான் இருக்கும். ஒரு வந்து ஒரு குவான்டிடேட்டிவ் லெவல் தான். ஆனா, எக்கனாமிக் டெவலப்மென்ட் அப்படின்றது ஒரு குவாலிட்டேட்டிவ் இன் நேச்சர். அது வந்து இது வந்து ஒரு தரத்த வந்து சொல்லுது. எக்கனாமிக் டெவலப்மென்ட் அப்படின்றது, இப்போ வந்து சைனாவையும் ஜப்பானையும் இந்தியாவும் கம்பேர் பண்ணுங்க. எங்க குவாலிட்டேட்டிவ், எங்க குவான்டிடேட்டிவ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இப்ப இந்தியாவ எடுத்துட்டோம்னா, அங்க குவான்டிடேட்டிவ் தான். ஆனா ஜப்பான் எடுத்துக்கிட்டோம்னா, அங்க குவாலிட்டேட்டிவ். எல்லா விதத்திலயும் மக்கள் எல்லாத்தையும் வந்து அங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெவலப்மென்ட் வந்து குடுத்திருப்பாங்க. ஓகேவா? சரி. இதுக்கான ஸ்கோப் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்கனாமிக் குரோத்துக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஜிடிபி, ஜிஎன்பி, எஃப்டிஐ, எஃப்எஃப்ஐ, எஃப்ஐஐ இந்த மாரி குடுத்துக்கும். ஆனா, இங்க எக்கனாமிக் டெவலப்மென்ட்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பிறப்பு, இறப்பு விகிதம் இருக்குது. அது வந்து இன்ஃபான்ட் இன் இன் ஒவ்வொருத்தருடைய லிட்ரசி ரேட்டு, மார்ட்டாலிட்டி ரேட்டு, பாவர்ட்டி ரேட் இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து எக்கனாமிக் டெவலப்மென்ட்ட பார்ப்பாங்க. ஓகேங்களா? இப்போ எக்கனாமிக் குரோத் அப்படின்றது ஷார்ட் டெர்மா கண்டுபிடிச்சிடலாம். வந்து குவார்ட்டர்லியாவோ, ஹால்ஃப் இயர்லியாவோ இல்ல வந்து ஆனுவலியாவே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டினுடைய உண்மையான தேசிய வருமானம் இருக்கு இல்லையா?
மற்றும் அதனுடைய பெர் கேபிட்டா இன்கம் தலா வருமானம். இத வச்சு தான் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ட வந்து சொல்ல முடியும். பொருளாதார முன்னேற்றத்த வந்து கணக்கிட முடியும். ஓகேங்களா? எக்கனாமிக் குரோத் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் தான் பண்ணுவோம். ஆனா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். இதுதான் எக்கனாமிக் குரோத்துக்கும், எக்கனாமிக் டெவலப்மென்ட்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, HDI மனித வள மேம்பாட்டு குறியீடு. அப்போ நம்ம ஜிடிபிய வந்து பார்க்கும்போது அதோட லிமிட்டேஷன்ஸ்ல வந்து பார்த்தோம்ல. இது வந்து என்ன செய்யாது? ம் வாழ்க்கை தரத்த வந்து கணக்குல எடுத்துக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த HDI அப்படின்றது ஒரு மனிதனுடைய மேம்பாடு, மனிதனுடைய தரம் இத பொறுத்து இதையும் வந்து என்ன செஞ்சுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்குல எடுத்துக்கிட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு குறியீடு தான் மனிதவள மேம்பாட்டு குறியீடு. ஓகேங்களா? இது வந்து 1990ல வந்து பாகிஸ்தானை சேர்ந்த முஹபுப் உல் ஹக் அப்படின்ற ஒரு எக்கனாமிஸ்ட் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த HDI அதாவது ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் அப்படின்ற இந்த கான்செப்ட்ட வந்து அது என்ன செஞ்சிருப்பாரு பார்த்தீங்கன்னா, அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இது வந்து இது எதெல்லாம் சேர்த்து வந்து இந்த கான்செப்ட்க்குள்ள எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பெர்த் பிறப்பின் போதே அவங்களுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு. அடுத்து வயது வந்தோரின் கல்வி அறிவு மற்றும் வாழ்க்கை தரம். அடல்ட் லிட்ரசி ரேட் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஓகேங்களா? அடுத்து வந்து ஜிடிபியின் மடக்கை செயல்பாடு. அது என்னது? லாகரிதமிக் ஃபங்ஷன் ஆஃப் ஜிடிபி. ஓகேங்களா? அடுத்து வந்து வாங்கும் சக்தி சமநிலைக்கு சரி செய்யப்படுகிறது. அட்ஜஸ்ட் டூ பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கிட்டு தான் இந்த HDI அப்படின்ற மனிதவள மேம்பாட்டு குறியீட வந்து முதல்ல என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த முகப் உல் ஹக் அப்படின்ற ஒரு பொருளியல் அறிஞர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இவர் வந்து பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர். ஓகேங்களா? ரைட். சரி. அடுத்து வந்து கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஜிடிபி மாரி வச்சுக்கோங்களேன். இங்க வந்து எதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து முதல்ல யார் வந்து இந்த வேர்ட வந்து காயின் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1972ல ஒரு யாரு பூட்டானை சேர்ந்த ஜிக்மே சிங்கையே அப்படின்றவர் தான் வந்து இந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஜிடிபிக்கு மாற்றா வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். ஜிக்மே சிங்கையே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இவர் பூட்டானை சேர்ந்த ஒரு அரச குடும்பத்தை சார்ந்த ஒரு அரசர். ஓகேங்களா? ரைட். சோ இந்த ஜிடிபி அதாவது வந்து ஜிஎன்பி அதாவது வந்து நேஷனல் ஹாப்பினஸ் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் ஜிஎன்ஹெச் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறையை நோக்கி அப்படின்ற ஒரு தீர்மானத்த வந்து 2011ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, யுஎன் வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து இத ஏத்துக்குருவாங்க. ஓகேங்களா? இந்த ஜிஎன்ஹெச் அப்படின்ற இந்த கான்செப்ட்ட அவங்க ஏத்துக்கிட்டு, இதுக்கு 4 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பில்லர்ஸ் சொல்றாங்க. நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி. ஓகேங்களா? சஸ்டைனபிள் எக்கனாமிக் குரோத். அடுத்து வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, என்விரான்மென்டல் செக்யூரிட்டி. அடுத்து கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்தும். கலாச்சாரத்த வந்து என்னது கல்ச்சுரல் புரொடெக்ஷன். ஓகேங்களா? அடுத்து வந்து நல்ல ஆட்சித்திறன். இது 4ம் தான் ஒரு ஜிஎன்ஹெச் ஓட 4 தூண்கள். ஓகேங்களா? இது சஸ்டைனபிள் அண்ட் ஈக்விட்டபிள் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மென்ட், என்விரான்மென்டல் கன்சர்வேஷன், பிரிசர்வேஷன் அண்ட் புரமோஷன் ஆஃப் கல்ச்சர், குட் கவர்னன்ஸ். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் தான் சேர்த்து தான் வந்து என்ன பண்றாங்க, இந்த ஜிஎன்ஹெச்ச வந்து என்ன பண்றாங்க, கணக்கிடுறாங்க. ஓகேங்களா? சரி. இந்த ஜிஎன்ஹெச்னுடைய 9 முக்கியமான டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 9 முக்கியமான களங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளவியல் நலன், சைக்காலஜிக்கல் ஹெல்த், உடல் நலன், பிசிக்கல் ஹெல்த், நேர பயன்பாடு, டைம் எப்படி கன்சியூம் பண்றோம், கல்வி, எஜுகேஷன், கலாச்சார பன்முகத்தன்மை, நல்ல ஆட்சித்திறன், சமூகத்தின் உயர்வு, சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை, வாழ்க்கை தரம் ஆகியவை. அதுதான் வந்து என்னது ஜிஎன்ஹெச்சோட 9 டொமைன்ஸ்ன்னு சொல்றோம். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஜிஎன்ஹெச் அப்படின்றத வந்து என்ன செய்றாங்க கணக்கிடுறாங்க. இப்ப ஜிடிபிக்கு வந்து என்ன பார்த்தோம்? அ கன்சம்ப்ஷன் எவ்வளவு, இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவு, அதனுடைய அங்க வந்து கவர்ன்மென்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு, எவ்வளவு இம்போர்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் கால்குலேட் பண்ணா தான் ஜிடிபிய கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா? சோ அதே மாதிரி ஜிஎன்ஹெச்ச வந்து கால்குலேட் பண்ணணும்னா இந்த 9 களங்களையும் வந்து என்ன செய்வாங்க, ஆராய்ஞ்சு அத வச்சு தான் வந்து ஒரு நாட்டினுடைய ஜிஎன்ஹெச்ச வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்குல எடுத்துக்குவாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சைக்காலஜிக்கல் வெல்பீயிங், ஹெல்த், டைம் யூஸ், எஜுகேஷன், கல்ச்சுரல் டைவர்சிட்டி, ரிசைலன்ஸ், குட் கவர்னன்ஸ், கம்யூனிட்டி வைட்டாலிட்டி,
ஈக்கலாஜிக்கல் டைவர்சிட்டி அண்ட் ரிசைலன்ஸ். ஓகேங்களா? ரிசைலன்ஸ் அண்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இதுதான் வந்து 9 டொமைன்ஸ் ஆஃப் GNH. இத வந்து யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூட்டானை சேர்ந்த ஜிக்மே சிங்கையே அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு? கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். அத வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்திய காட்டிலும் மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த வேர்ட் ஃபர்ஸ்ட் காயின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1972ல ஜிக்மே சிங்கையே அப்படின்ற பூட்டானை சேர்ந்த அரசர். ஓகேங்களா? அடுத்து வந்து இப்ப வந்து நெறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து நம்ம இந்தியால இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. அதுல குறிப்பா இங்க இந்தியால இருக்கக்கூடிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? மல்டிநேஷனல் கம்பெனிஸ். ஹரோ மோட்டோகார்ப். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? நியூ டெல்லில இருக்கு. இவங்க என்ன புரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா, வாகன தொழிலகம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இது. சரிங்களா? எங்கெங்கலாம் வந்து இதோட பிரான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கெல்லாம் இருக்கு? கொலம்பியா, பங்களாதேஷ், ஆப்பிரிக்கா. இந்தியா தவிர்த்து கொலம்பியா, பங்களாதேஷ், ஆப்பிரிக்கா. இங்க எல்லாமே இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாமே எங்க இருக்கு? இந்த ஹரோ மோட்டோகார்ப் அப்படின்ற இந்த கம்பெனி இயங்கிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பஜாஜ். பஜாஜ் வந்து நம்மளுக்கு தெரியும். எந்த நாட்டை சேர்ந்தது? சரி. இதனுடைய தலைமையகம் பூனா. ஓகேங்களா? ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? பூனால இருக்கு. இவங்கள வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. இது தவிர்த்து எங்கெல்லாம் இருக்கு? ஐக்கிய அரபு நாடுகள், பங்களாதேஷ் இந்த நாடுகள்ல இருக்கு. அடுத்து வந்து டிவிஎஸ். ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை. இது வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. அது தவிர்த்து பிரேசில், சிலி, கொலம்பியா, மெக்சிகோ அண்ட் பெரு. இது எங்க எல்லாத்துலயுமே டிவிஎஸ் கம்பெனி இருக்கு. பிரேசில், சிலி, கொலம்பியா, மெக்சிகோ அண்ட் பெரு. அடுத்து வந்து எஸ்பிஐ, பாரத ஸ்டேட் வங்கி. ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை. இது வந்து என்னது? ஒரு பேங்கிங் சர்வீஸ் பண்றது. அடுத்து வந்து ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், அப்புறம் வந்து பெல்ஜியம். இந்த கண்ட்ரீஸ்லயும் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது. அடுத்து வந்து பாரத் ஏர்டெல். ஏர்டெல் நிறுவனம். இது வந்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி. இவங்களோட முக்கியமான வேலை என்ன? தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன். வேற எங்கெல்லாம் இருக்கு? தெற்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகள்ல இருக்குது. ஓகேவா? ஹீரோ மோட்டோகார்ப், பஜாஜ், டிவிஎஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரதி ஏர்டெல். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, 2018ல இந்தியால இருக்கக்கூடிய டாப் 10 லார்ஜஸ்ட் மல்டிநேஷனல் கம்பெனிஸ். இந்தியால இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் டாப் 10 மல்டிநேஷனல் கம்பெனிஸ். எதெல்லாம் பாருங்க. சோனி கார்ப்பரேஷன், ஹியூலெஃப்ட் பெக்கர்ட், ஹெச்பின்னு சொல்லுவோம்ல அது. அடுத்து டாடா குரூப்ஸ், மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன், அடுத்து ஐபிஎம், நெட்டில், பிராக்டர் அண்ட் கேம்பிள், சிட்டி குரூப், பெப்சி நிறுவனம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோகோ கோலா கம்பெனி. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாப் 10 லார்ஜஸ்ட் மல்டிநேஷனல் கம்பெனி. பன்னாட்டு நிறுவனங்கள். இந்தியால இருக்கக்கூடிய டாப் 10 பன்னாட்டு நிறுவனங்கள். ரைட். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இப்ப நடைமுறையில இருக்கக்கூடிய முக்கியமான நலத்திட்டங்கள். ஒரு அரசினால செய்யப்படக்கூடிய நலத்திட்டங்கள். இந்த நலத்திட்டங்கள்லாம் எப்படி வந்து அரசாங்கம் வந்து செய்யுது அப்படின்னா, அதுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்? வருமானம் வேணுமா? அந்த வருமானத்த எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிகள் மூலமா எடுத்துக்கிறாங்க. வரிகள பத்தி நம்ம அடுத்து பார்க்க போறோம். சரியா? இப்போ தமிழ்நாட்டுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அப்படின்றது. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூ. 12,000 குடுத்துருந்தாங்க. இப்ப வந்து அத வந்து 18,000 மாத்திட்டாங்க. சரிங்களா? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம் வந்து ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து முதல்ல வந்து எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,000 இருந்துச்சு. அப்புறம் 12,000 இருந்துச்சு. இப்ப 18,000 குடுத்துட்டு இருக்காங்க. 18,000 அப்படின்றது 12,000 வந்து உங்களுக்கு பணமா கிடைக்கும். மீதி 6,000 வந்து உங்களுக்கு வந்து பொருளா குடுத்துருவாங்க. அடுத்து வந்து முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம். இன்சூரன்ஸ். இது வந்து 2011ல தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடல்நலம் குன்றியவங்களுக்கு அதுக்கு தேவையான இலவச மருத்துவ காப்பீடு குடுக்குறது. சரியா? இதன் மூலம் வந்து என்ன பண்ணாங்க? நெறைய சர்ஜரிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள். இதுல தான் வந்து எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 108 ஆம்புலன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த சேவை. அடுத்து வந்து பள்ளி சுகாதார திட்டம். இதுக்கு கீழ வந்து பள்ளி
அ அதாவது வந்து அரசு பள்ளிகளா இருக்கட்டும், இல்ல அரசு உதவி பெறும் பள்ளிகளா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சுகாதார சேவைய வந்து கொடுக்கிறது தான் இந்த பள்ளி சுகாதார திட்டத்தினுடைய முக்கியமான வேலை. அடுத்து வந்து தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் லெப்ரசி. இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொழுநோயாளிகள வந்து என்ன செஞ்சுறாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு வந்து கன்டினியூஸா ட்ரீட்மெண்ட் குடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோயே இல்லாம ஆக்கணும் அப்படின்றத இந்த அ திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். இந்த 5 முக்கியமான திட்டங்கள பத்தி தான் உங்களுக்கு புக்ல வந்து குடுத்திருக்காங்க. இது தவிர்த்து இப்ப அப்டேட்டடா இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸுமே வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்பப்ப மென்ஷன் பண்ணி உங்களுக்கு குடுத்துருக்கிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, நீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்ப இதுவரைக்கும் இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க பார்த்துக்கலாம். அதுல நீங்க இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸும் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து திட்டங்கள். நியூட்ரிஷனல் ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் கொண்டு வந்த ஊட்டச்சத்து திட்டம். ஊட்டச்சத்து உணவு திட்டம். சத்துணவு திட்டம் இருக்கு இல்லையா அது. காமராஜர் கொண்டு வந்தது மதிய உணவு திட்டம். ஓகேங்களா? புரட்சித் தலைவர் கொண்டு வந்தது ஊட்டச்சத்து சத்துணவு திட்டம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம். அடுத்து வந்து ஐசிடிஎஸ் திட்டங்கள், உலக வங்கி உதவியுடன் ஒருங்கிணைந்த வந்து ஐசிடிஎஸ் அப்படின்றது இன்டகிரேட்டட் இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மென்ட் சர்வீசஸ். சரியா? இது வந்து இதுவும் வேர்ல்ட் பேங்க்கும் சேர்ந்து தான் இந்த புரோகிராம் வந்து கொண்டு போயிருப்பாங்க. அடுத்து வந்து பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா ஸ்கீம் பிஎம்ஜிஒய்எஸ். அடுத்து வந்து தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் புரோகிராம். அடுத்து வந்து மிட் டே மீல் ஸ்கீம். ஓகேங்களா? இதெல்லாமே வந்திருக்கு. இப்போ வந்து இதுலயும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, காலை உணவு திட்டம்லாம் வந்துருச்சு. இதுலயும் நெறைய அப்டேட் ஆயிருக்கு. இந்த காலை உணவு திட்டம்லாம் எங்க ஆரம்பிச்சாங்க? எந்த தேதியில ஆரம்பிச்சாங்க? அப்படின்றதெல்லாம் வந்து ஆல்ரெடி கொஸ்டின் வந்துருச்சு. அப்ப நம்ம அடுத்து படிக்க வேண்டியது அடுத்த அப்டேட் என்னவோ அதுதான் நம்ம படிக்கணும். ஓகேங்களா? ரைட். சோ இதுதான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸஸ். டாக்ஸஸ் வந்து பார்த்தோம்னா, என்னென்ன டாக்ஸஸ் வந்து இருக்குது? நம்ம க நம்ம இந்தியாவுல என்னென்ன மாதிரியான டாக்ஸஸ் வரிகள் வந்து விதிக்கிறாங்க அப்படின்னா, டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ். நேர்முக வரிகள், மறைமுக வரிகள். நேர்முக வரிகள் அப்படின்றது என்னன்னா, நம்ம வரி குடுக்குறோன்றத தெரிஞ்சுக்கிட்டே குடுப்போம். மறைமுக வரிகள் அப்படின்றது, நம்ம வரி கட்டுறோமான்றதே நம்மளுக்கு தெரியாது. ஆனா வந்து என்ன செய்றோம் அப்படின்னா, இன்டைரக்ட்டா கட்டிட்டு இருக்கோம். அதுதான் வந்து 2 வகையான வரிகள் வந்து இருக்குது. சரிங்களா? இந்த வரிய குடுக்குறதுக்கு முன்னாடி, இந்த வரிகளுடைய வகைகள பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த வரியினுடைய வரிக்கு வந்து நெறைய வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து இருக்குது. நெறைய நன்மைகள் மற்றும் தீமைகள் இருக்குது. ஓகேங்களா? சோ இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து இதுல வந்து ஒரு 4 வகையான வரிகள வந்து பார்க்கணும். ஒண்ணு வந்து சமத்துவ வரி, சமத்துவ விதி. சரிங்களா? ஒரு வரிய வந்து நம்ம கொண்டு வரணும் அப்டின்னா, அதுக்கு வந்து சில இந்த விதிகள வந்து நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கணும் அப்டின்றது. சரியா? சோ இத வந்து யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடம் ஸ்மித் அப்படின்ற ஒரு பொருளாதார வல்லுனர் தான் வந்து இந்த வரி அமைப்பிலுடைய இருக்கக்கூடிய விதிகள வந்து கடைபிடிக்க வேண்டிய வரிய விதிக்கும்போது கடைபிடிக்க வேண்டிய விதிகள பத்தி சொல்லியிருக்கிறாரு. சமத்துவ விதி, உறுதி விதி, சிக்கனம் மற்றும் வசதி விதி, உற்பத்தி திறன் மற்றும் நிகழ்ச்சி வரி. சரிங்களா? சோ இப்போ சமத்துவ விதி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வரி வந்து எல்லாருக்கும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமமா இருக்கும். பணக்காரங்களுக்கு ஒரு மாதிரி, ஏழைகளுக்கு ஒரு மாதிரி, அந்த மாதிரி வரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து வந்து உறுதி விதி. உறுதி விதி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வரி செலுத்தக்கூடிய ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருடத்துல எவ்வளவு வரிய வந்து அரசாங்கத்துக்கு செலுத்த வேணும் அப்படின்றத என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து கால்குலேட் பண்ணி முன்னாடியே கவர்ன்மெண்ட் வந்து அவங்களுக்கு சொல்லிறணும். அதுதான் உறுதி விதி. அப்பதான் அவங்க ரெடி ஆக முடியும் இல்லையா? அதுக்காக. அடுத்து வந்து சிக்கனம் மற்றும் வசதி விதி. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து நம்ம வந்து வந்து வரி வந்து எளிமையா இருந்துச்சு அப்டின்னா, அந்த அதாவது வரிய செலுத்துறவங்க, பிளஸ் வரி வாங்குறவங்க இருக்கு இல்லையா? வரிய வசூலிக்கிறவங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கு செலவாகக்கூடிய க அந்த எக்ஸ்பென்சஸ வந்து கம்மி பண்றது. இதுதான் வந்து சிக்கனம் மற்றும் வசதி விதி. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு ஏத்த மாதிரி வரி இருக்கும் பொழுது, நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அத பெருசா வந்து எடுத்துக்கிற மாட்டோம். அதுதான் சிக்கனம் மற்றும் வசதி விதி. அடுத்து வந்து உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரி. இது வந்து என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் போதுமான வரி வருவாயை பெறக்கூடிய வரிகளை தேர்வு செய்ய வேண்டும். அது நிறைய வரி அத வந்து எடுத்ததுக்கெல்லாம் வரியா போடாம, எதுல வந்து வரி விதிச்சா நம்மளுக்கு அதிகமான வருவாய் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்ன்மெண்ட் வந்து வரிய விதிக்கணும் அப்படின்றது தான்.
இந்த ஆடம் ஸ்மித் சொன்ன பொருளாதார வரி விதிப்பு கொள்கையில கொடுக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? சமத்துவ விதி அப்படின்றது என்ன? ஏழை பணக்காரங்கன்ற வித்தியாசம் இல்லாம என்ன செய்யணும்? வரி குடுக்கணும். ஏழையா இருந்தால் அதிகமா ப ப ஆ ஏழைக்கும் பணக்காரனுக்கும் சமத்துவமான வரியா இருக்கணும். அடுத்து உறுதி விதி. நான் எவ்வளவு கட்டணும் 1 வருஷத்துக்கு அப்படின்றத முன்னக்கூட்டியே என்ன பண்ணணும்? நம்மளுக்கு கவர்மெண்ட்க்கு சொல்லணும். அடுத்து சிக்கனம் மற்றும் வசதி விதி. வரி கட்டுறவங்களும் சரி, வரிய வசூலிக்கிறவங்களுக்கும் சரி, இவங்களுக்கு ஆகக்கூடிய செலவுல சிக்கனமா செலவு அதுக்கு ஏற்படுற அந்த செலவுகள கம்மி பண்ணி, அதுக்கேத்த மாரி நம்ம வரிய வசூலிக்கிறதுக்கு பேரு தான் சிக்கனம் மற்றும் வசதி விதி. அடுத்து உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அரசாங்கமானது அதிகமான அதாவது நெறைய வரிகள பெறணும்னு இல்லாம, எல்லா எடுத்ததுக்கெல்லாம் வரி போடாம, எதுல வரி விதிச்சா அதிகமான வருவாய் ஈட்ட முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரி விதிக்கணும். அதுதான் இது. கேனான் ஆஃப் ஈக்விட்டி, கேனான் ஆஃப் செர்டனிட்டி, கேனான்ஸ் ஆஃப் எக்கனாமி அண்ட் கன்வீனியன்ஸ், கேனான்ஸ் ஆஃப் புரொடக்டிவிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி. ஓகேயா? இதுதான் ஆடம் ஸ்மித் சொன்ன டாக்ஸ் சிஸ்டம். சரி. நம்ம வரிகள்ல 2 வரிகள் பார்த்தோமா? டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ் பார்த்தோமா? இதுல டைரக்ட் டாக்ஸஸ் அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனோ இல்ல இண்டிவிஜுவல் மேலயோ டைரக்ட்டா என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போஸ் பண்றது. நேரடியாக விதிக்கப்படும் வரிகளுக்கு பேர் தான் என்னது? நேரடி வரிகள். நேர்முக வரிகள் அப்படின்னு சரியா? இப்போ இந்த நேரடி வரி, இந்த வரிய என்ன செய்ய முடியாது? இப்ப எனக்கு வரி விதிச்சிருக்காங்கன்னா, நான் என்ன செஞ்சிட முடியாது? வேற யாருக்கும் மாத்தி விட முடியாது. இப்போ ஒரு கம்பெனிக்கு வரி விதிச்சிருக்காங்கன்னா, அத என்ன பண்ண முடியாது? கேனாட் பி ஷிஃப்டட் டூ அதர்ஸ் அப்படின்றது. சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இன்கம் டாக்ஸ், கார்ப்பரேட் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ். வருமான வரி, நிறுவன வரி, செல்வ வரி. ஓகேங்களா? சரி. இத ஜேஎஸ் மில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "எ டைரக்ட் டாக்ஸ் இஸ் பெய்டு பை த பெர்சன் ஆன் ஹூம் இட் இஸ் இம்போஸ்ட்." அதாவது நேர்முக வரிக்கு ஜேஎஸ் மில் என்ன ஒரு கோட் குடுத்திருக்காரு அப்படின்னா, யார் மீது வரி விதிக்கப்படுதோ அவர் தான் செலுத்தணும். இல்ல என் பிள்ளை கஷ்டப்படுறான், அவனுக்கு பதிலா நான் வரி கட்டுறேன்னு என்ன பண்ண முடியாது? ஒரு அம்மாவோ, ஒரு அப்பாவோ சொல்ல முடியாது. சரியா? இந்த நிறுவனம் லாஸ்ல ஓடிட்டு இருக்கு. இந்த நிறுவனத்துக்கு பதிலா நான் வருமானம் வரி கட்டுறேன் அப்படின்ட்டு இன்னொரு ஒரு பெரிய நிறுவனம் வர முடியாது. ஓகேவா? அதுதான் ஜேம்ஸ் மில் சொல்லியிருக்காரு. "எ டைரக்ட் டாக்ஸ் இஸ் பெய்ட் பை த பெர்சன் ஆன் ஹூம் இட் இஸ் இம்போஸ்ட்" அப்படின்றது. சரிங்களா? ரைட். இப்போ இந்த வருமான வரிக்கு நேரடி வரிகள் இருக்குல்லையா டைரக்ட் டாக்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் என்னது? வருமான வரி. ஓகேங்களா? இந்த வருமான வரிய முதல்ல அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா, 1860ல ஜேம்ஸ் வில்சன் அப்படின்றவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இத எத பேஸ் பண்ணி பண்ணுவாங்க? ஆஃப் கோர்ஸ் நம்மளுடைய இன்கம் வச்சு தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, இதுல ஒரு 3 அத வரி விதிக்கிறதுல ஒரு 3 லெவல் இருக்கு. சரியா? அதுல இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரோகிரசிவ் ரேட்ல இருக்கும். அதாவது வருமானம் அதிகரிச்சுச்சு அப்படின்னா, அதிகமா வரியும் செலுத்தணும். சரிங்களா? இப்போ நார்மலான மக்கள் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்கன்னா, வருமான வரி செலுத்த மாட்டாங்க. இதுவே கொஞ்சம் லேக்ஸ்ல இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, வருமானம் ஈற்றவங்களா இருந்தா, கண்டிப்பா என்ன பண்ணணும்? அவங்க வருமானம் வரி கட்ட வேண்டியது இருக்கும். அப்போ வருமானம் அதிகரிக்கும்போது, அதிக வரி செலுத்த வேண்டிய கட்டாயம் வருது. ஓகேங்களா? அப்போ இதுக்கு பேர் தான் என்னது? வருமான வரி. அடுத்து கார்ப்பரேட் டாக்ஸ் நிறுவன வரி. ஓகேங்களா? சோ இது ஒரு கம்பெனி மேல என்ன பண்றது? இம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு டியூட்டி. சரிங்களா? சோ இதுல பாருங்க, ஒரு இந்திய நிறுவனமா இருந்தா, அது 50 கோடிக்குள்ள வருஷத்துக்கு டர்ன் ஓவர் பண்ணுது அப்படின்னா, அது 25% டாக்ஸ் கட்டணும். அதே இது ஒரு ஃபாரின் கம்பெனியா இருந்துச்சு அப்படின்னா, 50 கோடிக்குள்ள டர்ன் ஓவர் பண்றாங்கன்னா, 40% வரி கட்டணும். ஓகேங்களா? ரைட். இப்ப 50 க்ரோருக்கு மேல அப்படின்னா 30%ம், ஃபாரின் கம்பெனியா இருந்தா 40%ம் கட்டணும். அப்படின்றது தான் இந்த கார்ப்பரேட் டாக்ஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ரைட். அடுத்து வெல்த் டாக்ஸ். வெல்த் டாக்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம வச்சிருக்கிற சொத்துக்கள் மேல போடக்கூடிய வரி. சொத்துக்களுக்கு மேல போடக்கூடிய வரி. ரைட்? சோ இது 3மே என்னன்னா டைரக்ட் டாக்ஸ்க்கு நம்ம சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? அடுத்து இந்த வரிய யாரு விதிக்கிறா? இத வரிய கலெக்ட் பண்றது யாரு அப்படின்னா, இதுக்கு 3 பேர் இருக்கிறாங்க. யாரு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட், ஸ்டேட் கவர்ன்மென்ட் அண்ட் லோக்கல் பாடிஸ். இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க? வரிய என்ன செய்றாங்க? விதிக்கிறாங்க. வரிய விதிச்சு வரிய கலெக்டும் பண்றாங்க. சென்ட்ரல் கவர்ன்மென்ட் என்ன பண்றாங்கன்னா, நேர்முக வரிகள அவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸ்டேட் கவர்ன்மென்ட் என்ன செய்றாங்க? ஜிஎஸ்டி அப்புறம் என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ் பொழுதுபோக்கு வரிகள கலெக்ட் பண்றாங்க.
லோக்கல் பாடிஸா இருந்துச்சுன்னா, அதாவது பஞ்சாயத்து மாதிரியான லோக்கல் பாடிஸா இருந்துச்சுன்னா, அவங்க வந்து என்ன செய்றாங்க, சொத்து வரிய வந்து கலெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இது நம்ம பாலிட்டி பார்க்கும்போது நம்ம பார்த்திருக்கோம். இல்லையா? பினான்சியல் அ க ஒரு சென்டருக்கும், ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய பினான்சியல் ரிலேஷன்ஷிப்ல நம்ம இந்த இதெல்லாம் வந்து நம்ம தெளிவா பார்த்திருக்கணும். சரியா? ஒரு 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 சில வரிகள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட் கலெக்ட் பண்ணி ஸ்டேட்டுக்கு குடுக்கும். சரியா? இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டும் சென்ட்ரலும் பகிர்ந்து எடுத்துக்குருவாங்க. ஒரு சில டாக்ஸ் என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்ன்மென்ட் வந்து ஸ்டேட்ல இருந்து கலெக்ட் பண்ணி அவங்களே வச்சுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாரி தான் சென்டருக்கும் வரும். இப்ப லோக்கல் பாடிஸ் அப்படின்றப்போ, இவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கலெக்ட் பண்ணி இவங்களும் வச்சுப்பாங்க. சென்டருக்கும் குடுப்பாங்க. சாரி ஸ்டேட்டுக்கும் வந்து குடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ரைட். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, இன்டைரக்ட் டாக்ஸஸ் வந்து பார்க்க போறோம். மறைமுக வரிகள் பார்க்க போறோம். சரியா? இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைமுக வரிகள் வந்து ஒருத்தருக்கு மேல சுமத்தக்கூடிய வரிகள். அதுல வந்து கேனாட் பி ஷிஃப்டட் டூ அதர்ஸ் நம்ம பார்த்தோமா? டைரக்ட் டாக்ஸஸ்ல இங்க வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து மற்றவங்களுக்கு மாத்தி குடுக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, ஸ்டாம்ப் டியூட்டி முத்திரைத்தாள் வரி, என்டர்டெயின் டாக்ஸ் பொழுதுபோக்கு வரி, கஸ்டம்ஸ் டியூட்டி சுங்க வரி, ஜிஎஸ்டி பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. ஓகேங்களா? இப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? ஜூலை 1, 2017ல. சரிங்களா? இதுக்கான மோட்டோ என்னன்னா, ஒன் நேஷன், ஒன் டாக்ஸ், ஒன் மார்க்கெட். ஒரே தேசம், ஒரே வரி, ஒரே சந்தை அப்படின்றது தான் இதுக்கான மோட்டோ. சரிங்களா? இதுல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னா, சிஜிஎஸ்டி அப்படின்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு அர்த்தம். எஸ்ஜிஎஸ்டின்னா மாநில ஜிஎஸ்டின்னு அர்த்தம். ஐஜிஎஸ்டி அப்படின்னா எல்லாத்துக்கும் இன்டகிரேட்டட்ன்னு அர்த்தம். 2 ஓகேங்களா? பிட்வீன் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? சோ இது வந்து மாநிலங்களுக்கு இடையிலான வரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு டீ கடையில போய் நீங்க வந்து ஒரு ஒரு டீ, 2 வடை சாப்பிடுறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு பில்லு குடுப்பாங்க. பில்லு குடுத்தா வந்து ஒரு ரூ. 100 இருக்கும். ரூ. 100ல நீங்க ஒரு டீயும், 2 வடையும் சாப்பிட்டதுக்கு எவ்வளவு தான் இருக்கும்? 60லிருந்து 65 ரூபாய் தான் இருக்கும். மீதி என்ன பண்ணியிருப்பாங்க? ரூ. 45 வந்து டாக்ஸா போட்டிருப்பாங்க. சி சி சிஜிஎஸ்டி, எஸ்டிஎஸ்டி இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு டோட்டல் போட்டு ரூ. 100 அவ்வளோதான். ஓகேவா? சோ அடுத்து வந்து இதுக்கான விகிதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 5%, 12%, 8% அண்ட் 28% அக்கார்டிங் டு இது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் த குட்ஸ். இது எந்த பொருளுக்கு விதிக்கப்படுதோ அத பொறுத்து வந்து இந்த 5%, 12%, 18% அண்ட் 28% இருக்கும். சரியா? இந்த ஜிஎஸ்டி என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தியாவசிய பொருட்களுக்கு விதிக்க மாட்டாங்க. நெசசிட்டீஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான பொருட்களுக்கு விதிக்க மாட்டாங்க. ரைட். இந்த இன்டைரக்ட் டாக்ஸஸ் இருக்கு இல்லையா? அதுல வந்து என்டர்டெயின்மென்ட் ஸ்டாம்ப் டியூட்டி பார்த்தோம் இல்லையா? சோ என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ் அப்படின்றது நம்ம வந்து ஒரு தியேட்டருக்கு போய் பார்க்குறோம், இல்ல பூங்காவுக்கு போறோம் அப்படின்றப்போ, அங்க அங்க வந்து என்ன செய்றாங்க, நம்ம டிக்கெட் வாங்கும்போதே நம்ம அதுக்கான டாக்ஸையும் சேர்த்து தான் குடுத்து தான் வாங்குறோம். அடுத்து ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்றது திருமணம் ரெஜிஸ்டர் பண்றது, சொ வந்து சொத்த வந்து பதிவு செய்றது, இந்த ஆவணங்கள் வாங்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன என்ன பண்றோம்? டாக்ஸ கட்டி தான் வாங்குறோம். சரியா? ரைட். இப்போ இந்த டாக்ஸுக்கு ஆனா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. வரி கட்டமைப்பு. என்ன இதுல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து எதுல பார்த்தோம்? ஆம் இன்கம் டாக்ஸ்ல பார்த்தோமா? இன்கம் டாக்ஸ்ல ப்ரக்ரசிவ் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம வந்து வருமானம் கூட கூட வரியும் அதிகரிக்கும்னு பார்த்தோமா? அத மாதிரி ப்ரொக்ரசிவ் டாக்ஸ் இருக்குது, புரொபோர்ஷனல் டாக்ஸ் இருக்குது, ரெக்ரசிவ் டாக்ஸ் இருக்கு. புரொக்ரசிவ் டாக்ஸ் அப்படின்னா வளர் வீத வரி. ஆல்ரெடி பார்த்த மாரி வருமானம் கூட கூட வரியும் அதிகரிக்கும். புரொபோர்ஷனல் டாக்ஸ் விகித வரி அப்படின்றது எவ்வளோ வருமானமா இருந்தாலும் சரி, கூடவோ குறையவோ எல்லாருக்கும் ஒரே விகிதமான ஒரே மாதிரியான வரியா இருக்கும். ரெக்ரசிவ் டாக்ஸ் அப்படின்றது வருமானம் அதிகரிக்க வரி விகிதம் குறையுமா? உல்டாவா இருக்கு. சரியா? ரெக்ரசிவ் டாக்ஸ் அப்படின்றது என்னன்னா, இன்கம் கூடுச்சுன்னா டாக்ஸ் கம்மியாகும். ப்ரொக்ரசிவ் டாக்ஸ் இன்கம் கூடுச்சுன்னா டாக்ஸும் அதிகமாகும். புரொபோர்ஷனல் டாக்ஸ் வந்து இன்கம் இஸ் ஈக்குவல் டூ டாக்ஸ் அவ்வளவுதான். சரிங்களா? இதுதான் இங்கிலீஷ்ல இருக்கீங்க. சோ இன்கம் டாக்ஸ் அதாவது ப்ரொக்ரசிவ் டாக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் இன்கம் டாக்ஸ். புரொபோர்ஷனல் டாக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து கார்ப்பரேட் டாக்ஸ். ரெக்ரசிவ் டாக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து சேல்ஸ் டாக்ஸ். ஓகேவா? சரி. சோ ஜிஎஸ்டி ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இன்ட்ரா ஸ்டேட் வித்தின் அ ஸ்டேட். அடுத்து வந்து சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்.
அடுத்து குடுத்திருக்கிறது வந்து இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். சரி. இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ். என்னென்ன இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு? தமிழ்நாட்டுல நெறைய தொழில்துறை நிறுவனங்கள் இருக்கு. தொழில் தொகுதிகள் நெறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன தொழில் தொகுதிகள் இருக்குது? அது வந்து ஆட்டோமொபைலா இருக்கலாம், இல்ல எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிசிட்டியா இருக்கலாம், இல்ல வந்து லெதரா இருக்கலாம், டெக்ஸ்டைலா இருக்கலாம். இப்படி எதுவா இருந்தாலும் என்னென்ன இது தொழில்துறை தொகுப்புகள் தமிழ்நாட்டுல இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? முதல்ல வந்து ஆட்டோமொபைல் கிளஸ்டர். வாகன தொழில்துறை தொகுப்பு. இது இது வந்து சென்னையில இருக்கு இல்லையா? ஆட்டோமொபைல் கிளஸ்டர் அப்படின்றது முக்கியமானது என்னன்னா சென்னை. ஏன்னா சென்னை வந்து என்ன சொல்றோம்? டெட்ராய்ட் ஆஃப் ஆசியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்தியா என்னது? ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க தான் இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. நெ நெறைய எம்.என்.சி கம்பெனிஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியால இருக்குன்னு பார்த்தோமா. அதுல 2, 3 எம்.என்.சி கம்பெனிஸ் சென்னையில இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ Hyundai, Ford, Renault அண்ட் Nissan. இந்த மாதிரியான எம்.என்.சிஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் சென்னை வந்து என்ன சொல்றாங்க, டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இது தவிர்த்து சென்னை தவிர்த்து சென்னைக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் கிளஸ்டர்ஸ் எது அப்படின்னா, ஒசூர், கோயம்புத்தூர். இது வந்து அந்த அளவுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? குரோ ஆயி வந்துட்டு இருக்கு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் வெஹிக்கிள் கிளஸ்டர்ஸ். சரக்கு வாகன தொழில்கள். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு இருக்கு இல்லையா? ஸோ இங்க தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்குக்கும் இந்த பஸ் இருக்குல்ல, பஸ்ஸோட பாடி பில்டிங்கும் பண்றாங்க. ட்ரக் அண்ட் பஸ்ஸுக்கு வந்து பாடி பில்டிங் எங்க பண்றாங்கன்னா, நாமக்கல் அண்ட் திருச்செங்கோடு. கரூர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரூர்லயும் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாகன கட்டுமானம் வந்து அதிகமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து டெக்ஸ்டைல் கிளஸ்டர்ஸ். நெசவு தொழில்துறை தொகுப்புகள். இது வந்து கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா? கோயம்புத்தூர வந்து என்ன சொல்லுவாங்க? மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணும் இல்லைங்க. மான்செஸ்டர் அப்படின்றது பருத்தி அதிகமா விளையக்கூடிய ஒரு இடம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் வந்து அதிகமா பருத்தி விளையறதுனால கோயம்புத்தூர் என்ன சொல்றாங்க? மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இங்கிலாந்துல மான்செஸ்டர் இருக்குது. அங்க வந்து என்ன செய்யும்? பருத்தி அதிகமா விளையும். ஸோ இங்க வந்து கோயம்புத்தூர்லயே அதிகமா பருத்தி விளைஞ்சதுனால, அது வந்து மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திருப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் காட்டன் அண்ட் அது வந்து அந்த பருத்தி ஆடைகள் இருக்குல்ல, அத உற்பத்தி வந்து திருப்பூர்ல வந்து அதிகமா நடக்குது. சரியா? பின்னலாடை ஏற்றுமதி. அடுத்து வந்து ஈரோடு அண்ட் சேலத்த வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய பவர் லூம்ஸ். அதாவது ஆ இந்த தறி இருக்கு இல்லையா? தறிக்கு வந்து ரொம்ப பேர் போனது. சரி, அதே மாரி கரூர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் லைக் பெட்ஷீட்டு, கர்டைன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேர் போனது கரூர். பவானி, குமாரபாளையம் இதுலலாம் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, தரை விரிப்பு கார்பெட் இருக்கு இல்லையா? கார்பெட்டு இதுலலாம் வந்து ரொம்ப அதிகமா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து வந்து மதுரை, காஞ்சிபுரம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பட்டு மற்றும் கைத்தறி புடவைகளுக்கு பேர் போனது. ஓகேங்களா? அடுத்து லெதர் கிளஸ்டர்ஸ். லெதர் இண்டஸ்ட்ரீஸ் எங்க இருக்குன்னா, இது வந்து முக்கியமா வந்து எங்க சொல்லலாம்? ஆ வேலூர் சொல்லலாம், திண்டுக்கல் சொல்லலாம் இல்லையா? 60% ஆஃப் டர்னிங் அண்ட் 38% ஆஃப் லெதர் ப்ராடக்ட் வந்து தமிழ்நாட்ல மேனுஃபேக்சரிங் நடக்குதாம். ஓகேங்களா? தமிழ்நாட்ல. இந்திய அளவுல வந்து என்ன ஆயிருக்கு 60% டர்னிங்கும் 30% லெதர் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் எங்க நடக்குது? தமிழ்நாட்டுல நடக்குது. இதுல வந்து முக்கியமா வந்து வேலூர், ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி இதெல்லாம் இத இந்த 4 இடத்தையும் சேர்த்து அத வந்து லெதர் ஹப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? வந்து என்னது தோல் முனையம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? இது தவிர்த்து திண்டுக்கல், ஈரோடுலயும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேனிங் சென்டர்ஸ் இருக்கு. தோல் பதனிடக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்குது. லெதர் கிளஸ்டர்ஸ். ஓகேங்களா? வேலூர் ஞாபகம் வந்துரணும். வேலூர், ராணிப்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர். ஓகேங்களா? இந்த 4மே வந்து என்னது? ஒரு லெதர் லெதர் ஹப். சரிங்களா? ஸோ இது தவிர்த்து தோல் பதனிடக்கூடிய தொழிற்சாலைகள் எங்க இருக்குன்னா, திண்டுக்கல் மற்றும் ஈரோட்ல இருக்குது. இது தவிர்த்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி கிளஸ்டர்ஸ். மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப தொகுப்புகள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆ Nokia, Foxconn, Dell இதெல்லாம் வந்து சென்னையில வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி நிறுவனங்கள். சரி.
இந்தியா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வந்து தமிழ்நாட்டுல நெறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்ப வந்து வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு நம்ம நெறைய என்ன செய்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய அ மீட்டிங்ஸ் அண்ட் அக்ரீமென்ட்ஸ், கான்ட்ராக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா, வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிற விதமா என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வெளிநாட்டு கம்பெனிஸ்லாம் உள்ள வரும்போது, நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு முதல்ல கிடைக்கும். வேலைவாய்ப்போட மட்டும் மட்டும் இல்லாம ஃபாரின் கண்ட்ரீஸோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து உள்ள வரும். அப்ப நம்மளுடைய என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பொருளாதாரம் நல்லா அதிகமா என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப் ஆகும். சரிங்களா? அதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கவர்ன்மென்ட்டுமே வந்து ஸ்டேட் கவர்ன்மென்ட்டா இருக்கட்டும், இல்ல சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டா இருக்கட்டும், தொழில்கள் அதாவது வந்து இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரீஸ வந்து எந்த அளவுக்கு மேம்படுத்தலாம்? என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் வந்து உள்ள கொண்டு வரலாம்? அப்படின்றத யோசிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்காக சில நிறுவனங்கள் செயல்பட்டுட்டு இருக்குது. அது என்னென்ன நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிப்காட். ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் புரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. சிப்காட் அப்படின்றது என்னது? ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் புரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. அடுத்து வந்து டான்சிட்கோ. தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன். டான்சிட்கோ. அடுத்து டிட்கோ. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன். டிசிஓனா டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? டி வந்துச்சுன்னா அது தமிழ்நாடு. ஐ இருந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரியல். அவ்வளவுதான். இது தெரிஞ்சாலே வந்து இந்த இந்த இது இத வந்து நீங்க அழகா விரிச்சு எழுதிடலாம். அடுத்து டிக். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மென்ட் கார்ப்பரேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட். டான்சி அப்படின்றது தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். இந்த எக்ஸ்பான்ஷன்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப சிப்காட் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய தொழிற்பேட்டைகள வந்து இது வந்து என்ன செய்யுது வந்து அமைக்குது. அதுக்காக தான் சிப்காட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்ப கொண்டு வந்திருக்காங்கன்னா, 1971ல. ஓகேங்களா? அடுத்து டான்சிட்கோ. டான்சிட்கோ எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, சிறு தொழில்களுக்காக. சிறு தொழில்களை இந்த நெறைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் இல்லையா? அத வந்து புரமோட் பண்றதுக்காக தான் 1970ல டான்சிட்கோ கொண்டு வரப்பட்டது. அடுத்து வந்து டிட்கோ. டிட்கோ வந்து எதுக்காக அப்டின்னா, இட் இஸ் ஃபார் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா? லார்ஜ் சிறு தொழில்களுக்கு வந்து டான்சிட்கோ. பெரிய தொழிற்சாலைகளுக்கு வந்து டிட்கோ. ஓகேங்களா? அடுத்து வந்து டிக். இது வந்து என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நிதி உதவி குடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். டிக் அப்படின்றது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து இந்த டிக் அப்படின்றது இருக்கும். இது வந்து 1949ல வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. சோ இது வந்து இந்த நெறைய தொழில் முனைவோர்கள உருவாக்குறது தான் இதனுடைய நோக்கம். அதுக்கு நிதியுதவி செய்றது தான் இதனுடைய நோக்கம். அடுத்து வந்து டான்சி. இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி செட்டப் ஃபார் புரொடக்ஷன் சப்போர்ட். தொழில்நுட்ப உற்பத்திக்கு இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா, தொடக்க நிறுவனமா இருக்குது. 1965ல உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து. நம்ம தமிழ்நாட்டுல எத்தன அ எக்கனாமிக் ஜோன்ஸ் இருக்கு? ஸ்பெசிபிக் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். சரியா? தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டலங்கள். பாருங்க. சோ இதுல முக்கியமா இருக்கிறது என்ன அப்டின்னா, எல்காட். ஓகேங்களா? சென்னையில சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர்ல விளாங்குறிச்சி, மதுரையில இலந்தைக்குளம், அப்புறம் வந்து வடபழஞ்சி, கிண்ணிமங்கலம், திருச்சியில நாவல்பட்டு, திருநெல்வேலியில கங்கைகொண்டான், சேலம்ல ஜாகீர் அம்மாபாளையம், ஒசூர்ல வந்து விஸ்வநாதபுரம். இதெல்லாம் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருக்காங்க. சென்னை, சோழிங்கநல்லூர், இது வந்து என்னது? SEZன்னு சொல்லுவாங்க. பொருளாதார மண்டலங்கள். சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். சென்னையில சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர்ல விளாங்குறிச்சி, மதுரையில வந்து இலந்தைக்குளம் மற்றும் வடபழஞ்சி, திருச்சியில நாவல்பட்டு, திருநெல்வேலியில கங்கைகொண்டான், சேலத்துல ஜாகீர் அம்மாபாளையம். இப்போ இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இருக்கு இல்லையா? சோ இது வந்து 2000ல தான் வந்து இத வந்து உருவாக்குறதுக்கான ஒரு கொள்கையே வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2000ஆவது ஆண்டுல. ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா, நாங்குநேரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்குநேரி எங்க இருக்கு? திருநெல்வேலி. திருநெல்வேலியில வந்து இதெல்லாம் வந்து உருவாக்கணும். ஒரு தொழில் மையத்த உருவாக்கணும்ன்றது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். அடுத்து வந்து எண்ணூர். எண்ணூர்னாலே வந்து அனல் மின் திட்டம். சரியா? அது வயலூர்ல. கோயம்புத்தூர் வந்து தகவல் தொழில்நுட்ப பூங்கா, ஐடி பார்க். ஒசூர்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, தானியங்கி பொறியியல், மின்னணுவியல், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு. இதுக்கான ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனா இருக்குது. அடுத்து பெரம்பலூர்ல வந்து பல்நோக்கு உற்பத்தி எல்லாமே கலந்திருக்கும். அடுத்து வந்து ஆட்டோ சிட்டி, வாகன தொழில் நகரம். இது வந்து எங்க அப்டின்னா திருவள்ளூர்ல.
வாகன தொழில் நகரம், வாகன உதிரி பாகங்கள் இது எல்லாமே திருவள்ளூர்ல இருக்குது. அடுத்து வந்து இந்திய சிங்கப்பூர் எஸ்இஇசட். இதுல என்னன்னா ஐடி, ம அதாவது மின்னணு வன்பொருள், தளவாடங்கள் மற்றும் கிடங்குகள் இது எல்லாமே வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்துல பாருங்க, லோக்கலும் இருக்குது, இன்டர்நேஷனல் இருக்குது. அடுத்து வந்து உயிரி மருந்துகள். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு, விஷ கட்டுப்பாடு மையம், மைய மீள உருவாக்க மருத்துவம், மருத்துவ ஆராய்ச்சி. ஓகேங்களா? சோ இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து இட்ஸ் அண்டர் த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். சோ, இப்போ இண்டஸ்ட்ரீஸ் அப்டின்னா, இந்த இண்டஸ்ட்ரீஸ வந்து வளர்க்கறதுக்காக நம்ம என்ன பண்றாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து 2 திட்டங்கள கொண்டு வந்திருக்காங்க. ஒண்ணு வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். அப்புறம் வந்து ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் வந்து என்ன ஜனவரி 16, 2014 வந்து கொண்டு வரப்பட்டது. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் அ ஏப்ரல் 5, 2016ல கொண்டு வரப்படுது. அதாவது ஸ்டார்ட் அப்க்கு அடுத்து தான் ஸ்டாண்ட் அப் வந்துச்சு. ஓகேங்களா? சோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசினுடைய ஒரு முன்முயற்சி திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டார்ட் அப்ஸ வந்து உருவாக்குறது. வந்து நெறைய தொழில் தொடங்குறதுக்கு என் அதுக்கு தேவையான தொடக்க முயற்சிகள வந்து உருவாக்கி குடுக்குறது, வேலை வாய்ப்புகள உருவாக்குறது, அப்புறம் வந்து அதுக்கான வளங்கள வந்து உருவாக்கி குடுக்குறது. இதுதான் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி பீப்பிள்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? பட்டியலின மற்றும் பழங்குடியினர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அத 10,00,000ல இருந்து ரூ. 1,00,00,000 வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் குடுக்குறதுக்கு கடன் குடுக்குறதா ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். சரிங்களா? ஒரு அ அத வந்து பட்டியலினத்தவரா இருக்கலாம், இல்ல பழங்குடியினரா இருக்கலாம். அவங்களுக்கு கடன் குடுக்குறது எவ்வளவு 10,00,000லிருந்து ரூ. 1,00,00,000 வரைக்கும். ஓகேங்களா? சோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். ஏப்ரல் 5 வந்து ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஜனவரி 16 வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா. இது இந்த மேப் பார்த்தீங்க அப்டின்னா, தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் வந்து என்னென்ன தொழில் தொகுப்புகள் இருக்குது அப்டின்றத நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுல கீழ பாருங்க சிவகாசி, விருதுநகர்ல சிவகாசி வந்து பட்டாசு மற்றும் தீப்பெட்டி அச்சிடுதல். மதுரையில தோல், கோயம்புத்தூர்ல ஆயத்த ஆடைகள், அப்புறம் வந்து தகவல் தொழில்நுட்பம். ஐடி பார்க் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? கரூர்ல வாகன கட்டுமானம், விசைத்தறிகள். திருச்சியில வந்து கொதிகலன்கள் மற்றும் விசையாழிகள். திருச்சியில. திருப்பூர்ல வந்து பின்னலாடை மற்றும் ஆயத்த ஆடை. அரியலூர் சிமெண்ட். நாமக்கல்ல கோழி பண்ணை. ஈரோட்ல போ அ ஈரோடுல விசைத்தறி மற்றும் மஞ்சள். ஈரோடுனாலே மஞ்சள் தானே! ஸோ அதோட சேர்த்து பவர் லூம்ஸ் விசைத்தறியும் இருக்குது. அடுத்து சேலம். இரும்பு மற்றும் விசைத்தறி. சேலத்துல தான் அயர்ன் போர் நெறைய அயர்ன் போர் டெபாசிட்ஸ் இருக்கு. அதனால இரும்பு மற்றும் பவர் லூம்ஸும் இருக்குது அங்க. சரிங்களா? அடுத்து வந்து கிருஷ்ணகிரியில வந்து தானியங்கி மற்றும் மின்னணு. காஞ்சிபுரம்னா பட்டு, வேலூர்னா தோலு, சென்னை வந்து ஐடி பார்க் இருக்குது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அது மாரி மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம். அடுத்து திருவள்ளூர்ல வந்து ஆட்டோமொபைல். ஓகேங்களா? ஸோ இதிலிருந்தே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால கவனமா பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இப்போ வந்து சிவகாசின்னா என்ன வரும்? பட்டாசு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதோட பட்டாசு, தீப்பெட்டி தெரியும். அதோட சேர்த்து பிரிண்டிங் பிரஸ்ஸும் இருக்குது அங்க. சரியா? மதுரையில தோல். மதுரைக்கு எதுக்கு எதுக்கான கிளஸ்டர் இருக்கு? தோலுக்கான கிளஸ்டர் இருக்குது. கோயம்புத்தூர்ல ஆயத்தாடை மற்றும் தகவல் தொழில்நுட்பம். தானியங்கி அப்டின்னா திருவள்ளூர், சென்னை எடுத்துக்கணும். தோல் அப்டின்னா 2 இடத்துல இருக்கு. வேலூர் மற்றும் மதுரையில இருக்குது. சரிங்களா? தகவல் தொழில்நுட்பம் அப்டின்னு பார்த்தோம்னா, சென்னை மற்றும் கோயம்புத்தூர். ஓகேங்களா? அடுத்து வந்து பின்னலாடை மற்றும் ஆயத்தாடைகள், ஆயத்தாடைகள் 2மே வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. கோயம்புத்தூர் அண்டு திருப்பூர்ல இருக்கு. ஈரோட்ல விசைத்தறி இருக்குது. சேலத்திலயும் விசைத்தறி இருக்குது. ஓகேவா? இது தவிர்த்து அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட்க்குன்னு ஸ்பெஷல் என்னன்னா, சேலம்னா இரும்பு, ஈரோடுனா மஞ்சள். ஓகேங்களா? அடுத்து நாமக்கல்னா நம்மளுக்கு தெரியும் கோழி பண்ணை. சிமெண்ட் வந்து அரியலூர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கம்பேர் பண்ணி, கனெக்ட் பண்ணி படிச்சோம் அப்டின்னா, இதெல்லாம் மறக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிறது. ஸோ இந்த கிளாஸ்ல வந்த எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க 10த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய
உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் மட்டும் தான் இதுல வந்து குடுத்துருக்குறோம். ஸோ இத நீங்க இந்த புக்க நீங்க படிச்சாலே உங்களுக்கு வந்து ஒரு 4 கொஸ்டின், 5 கொஸ்டின் எக்கனாமிக்ஸ்ல வருது அப்டின்னா, அதுல வந்து உங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு பாதிக்கு பாதி ஒரு 2லருந்து 3 கொஸ்டின் வந்து உங்களால கண்டிப்பா ஷியோர் ஷார்ட்டா போட முடியும். ஓகேங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 10த் ஸ்டாண்டர்ட் புக் முதல்ல முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்தத வந்து நீங்க எடுத்து பார்க்கணும். ஏன்னா இதுல இருந்தே 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறதுனால, இத வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ரைட். நல்லா படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸாம் எப்ப வேணாலும் இருந்துட்டு போது. நம்மளுக்கு தேவை படிக்கிறதுக்கான நேரம். சரிங்களா? இந்த 30 டேஸ் கோர்ஸோட மோட்டோவே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்கிறது தான் முக்கியமான விஷயம். அதாவது எக்ஸாம் வந்து சீக்கிரமா வந்தாலும் நம்மளுக்கு பயம் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டோம், எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸையும் கவர் பண்ணி இந்த 30 டேஸ்ல குடுத்துருவோம். சரிங்களா? இன்னும் 5 டேஸ் தான் இருக்குது. இப்ப எக்ஸாம் தள்ளி போனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுவோம். இது தவிர்த்து இன்னும் எக்ஸ்ட்ராவா நம்ம மார்க் எடுக்கிறதுக்கு எதெல்லாம் படிக்கணுமோ, அதெல்லாம் வந்து நம்ம படிச்சுக்குவோம். அப்போ நம்மளுக்கு 2 பக்கமுமே நம்ம வந்து சேஃப் ஜோன்ல தான் இருக்கிறோம். ஓகேவா? சோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க இந்த கிளாஸ ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 24 கிளாஸஸையும் பாருங்க. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே ப ப நீங்க இந்த 30 நாள்ல நீங்க கவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இத முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 30 டேஸ் கவர் பண்ணதுக்கு அப்புறம், இது தவிர்த்து இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா படிக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பொழுது, நீங்க கண்டிப்பா புக் எடுத்து கண்டிப்பா படிங்க. சரிங்களா? சோ இந்த கோர்ஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கும் அந்த கிளாஸ்க்கான டெய்லி டெஸ்ட் வந்து உங்களுக்கு டிரைவ்ல உங்களுக்கு குடுத்துருக்கிறோம். அந்த டிரைவ் லிங்க் வந்து ஒவ்வொரு வீடியோவோட கீழயும் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணி குடுத்துருக்கிறோம். இந்த லிங்க்குக்குள்ள போனீங்க அப்டின்னா, அன்னன்னைக்கான டெய்லி டெஸ்ட்டையும் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாரி இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து என்ன குடுத்துருக்கோம் அப்டின்னா, டெய்லி டெஸ்ட் வந்து குடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம, இப்ப ஜனவரிலருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு நாங்கள் குடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாம யாராவது இருந்தீங்க அப்டின்னா, இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க, இதுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அத நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, அத கிளிக் பண்ணி நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ் பத்தின அப்டேட்ஸ் இது நாங்க குடுக்குற டெய்லி வந்து என்ன குடுக்குறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குயிஸ் வந்து குடுத்துருக்கிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் குயிஸ் வந்து குடுத்துட்டு இருக்கோம். ஸோ அத நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குது அப்டின்றது தெரியும். இல்ல தெரியாதவங்க அந்த குயிஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாரி கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அந்த குரூப் பத்தின இந்த கோர்ஸ் பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அதுல தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்டே டியூன் எல்லாத்தையும் கவனமா படிங்க. எல்லாத்தையும் கவனமா வந்து ஞாபகமா வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப படிங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல நீங்க வின் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு ஒரே ஒரு மோட்டோ தான். என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க ரெப்படேஷன படிச்சுட்டே இருக்கணும். ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு என்ன ஆகும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சக்சஸ் ரேட் இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரிப்பரேஷன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.